சொல்லுங்க. கண்ணன், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போ அதிமுக வந்து நாங்க கூட்டணியிலிருந்து விலகிட்டோம்னு சொன்ன போது அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சேர போறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தான் அதிமுகவை சேர்ந்த இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக நிர்வாகிகளை அப்படியே கொத்தா கூட்டிட்டு போய் டெல்லியில சேர்த்து வச்சாங்க சார். ஆனா திமுக அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யல. தானாக விரும்பி வரக்கூடியவர்களை வரவேற்கிறார்கள். இப்படி விரும்பி போகக்கூடிய அளவிற்கு, திமுகவை நோக்கி போகக்கூடிய அளவிற்கு திமுக மேல அதிமுக நிர்வாகிகளுக்கு வந்து அன்பும் பாசமும் வந்துருச்சா, இல்ல அதிமுக இனி வேலைக்கே ஆவாதுங்கிறதுனால போறாங்களா? திமுகவை நோக்கி போறவங்க கொடுக்கிற பேட்டியில பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரி, பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வேலைக்கே ஆகாதுங்கிறத சுட்டி காட்டிட்டு தான் அவங்க ஓப்பனாவே பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம மறைச்சோ ஒழிச்சோ எல்லாம் அவங்க பேசல. சரி, பப்ளிக்கா ஓப்பனாவே சொல்றாங்க. இன்னொன்னு பாருங்க, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், சமூகத்துல பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க எல்லாம் அவங்க தலைமை நோக்கி வந்தாங்க. இவங்க 2 பேரும் இருக்கும்போது அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு பிஜேபியை நம்புற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட அதிமுகவை நம்பலையே. ஏன்? திமுக தான் வேற வழியே இல்லைன்னு திமுக, அதாவது அன்வர் ராஜா கையில ரெட்டல, இதயத்துல எம்ஜிஆர், தன் வாழ்க்கையே வந்து அதிமுகன்னு சொல்லி வாழ்ந்தவர். அவர் போயிட்டாருன்னா, ஏதோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அசால்ட்டா பேசுறாங்க. ஒரு பெர்செப்ஷன் போயிடாதா? ஒரு இஸ்லாமியர் சமூகத்தின் பிரதிநிதிக்கே இந்த விஷயம்ங்கிறது ஒரு சமூகத்தவே பாதிக்காதா? இன்னைக்கு மைத்ரேயன் போயிட்டாருன்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணன் பொன்முருகன் போன்ற ஆட்கள். மைத்ரேயன் ஒரு RSS கார், ஒரு பிஜேபி சித்தாந்தத்து உடைய ஒரு நபர். எந்த பார்ப்பனியம் கூடாதுன்னு திமுக வாழ்ந்ததோ வளர்ந்ததோ, அந்த பார்ப்பனிய கொள்கையே தன் கொள்கையா லட்சியமா கொண்ட சனாதனத்தவே பின்பற்ற ஒரு நபர் இன்னைக்கு திமுகவை நோக்கி போறாருன்னா அது திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா? இப்படி ஆட்கள் எல்லாம் இழக்கிறது அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா? நீங்க எல்லா பிளஸையும் இழந்துட்டு யார் போனா எனக்கு என்ன, தம்பித்துறைய மதிக்க மாட்டேன், செல்லூர் ராஜா மதிக்க மாட்டேன். தம்பித்துறைங்கிறவரு புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ஒரு சீனியர் மோஸ்ட், இன்னைக்கு அதிமுக இருக்கிற மிகப்பெரிய சீனியர்கள்ல அவரு ஒருத்தர். அவரை கையை பிடிச்சு தட்டுறீங்க, அவரை பேச விடாம தடுக்கிறீங்க. செல்லூர் ராஜா, அண்ணன் செல்லூர் ராஜா கார்ல ஏத்தவன அடுத்த கார்ல வாங்க அப்படின்னு சொல்லி போ சொல்றீங்க. இத பப்ளிக்கா செய்யறீங்க. நீங்க தெரிஞ்சு செய்யறீங்களா, தெரியாம செய்யறீங்களா? இதெல்லாம் வீடியோவாக வெளியே வரும்போது எத்தனை பேர்த்துக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். எடப்பாடிக்கு மரியாதை என்னன்னு தெரியாதா? யாரையுமே இவர் மடிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் போய் சேருமே. அது வலைத்தளங்கள்ல மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்படுமே. அதன் மூலியம் பழனிசாமிங்கிறவர் வந்து, எடப்பாடிங்கிறவர் வந்து ஒரு தலைமைக்கு தகுதி இல்லாத நபருங்கிற பிம்பம் கட்டமைக்கப்படுமே. ஒரு சிந்தனை இல்லை. யார் போனாலும் போட்டோம் அப்படின்னா கட்சி 7 தொகுதியில பாராளுமன்றத்துல டெபாசிட் காலி. கண்ணன், நீங்க 13 தொகுதியில 3ஆம் இடம் போயிருச்சு, 4 தொகுதியில 4ஆம் இடம் போயிருச்சு. என்னைக்கு அதிமுக 1.5 கோடி ஓட்டுக்கு கீழே பெற்றிருக்கு? இன்னைக்கு 82 லட்சம் ஓட்டுன்னு வந்துருச்சு. கண்ணன், எனக்கு நீங்க சொல்றது எல்லாம் புரிஞ்சிருச்சு கண்ணன். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து உங்களோட பார்ட்டியில எல்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள், அவமதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இவர்கள் வந்து சேருவதன் மூலமாக என்ன இங்க வந்து திரும்ப திரும்ப ஊர்ஜிதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னா, நீங்க திமுக தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறது, டெல்லி என்ன சொல்லுதோ அதுக்கு தான் இவர்கள் வந்து அடிபணிந்து கிடக்கிறார்கள், அடிமையாக கிடக்கிறார்கள்ட்டு திமுகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த கட்சியினுடைய திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூட அதே தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அதை யார் உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து சேர்ந்து பிறகு பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் அதையே சொல்றாங்க. அவ்வளவு முரட்டு அதிமுக பக்தர்கள் சொல்றாங்க. நாங்க உங்ககிட்டே கேட்கறது அதான், என்னன்னா டெல்லி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தபடிதான் ஆடுமா அதிமுக. இப்ப பாருங்க, எடப்பாடி டெல்லிக்கு போறாரு.
சிஎம் சட்டமன்றத்துல எடப்பாடி டெல்லிக்கு போன காரணத்தை 11 மணிக்கு சொல்லிட்டாரு. சரி 11:05க்கு டெல்லியில கேக்குறாங்க எடப்பாடிட்ட, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, அமித்ஷாவை சந்திக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல நான் கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சுங்கிறத சிஎம் சொல்றாரு. இவர் 3-4 கார் மாறி போய் பாக்குறாரு. அப்போ ஒரு தலைவன் கிரெடிபிலிட்டி அங்க இழக்கிறாரா? அப்ப எடப்பாடியினுடைய மூவ்மெண்ட்ஸ சிஎம்க்கு அப் டு டேட் கிடைக்குதா? அப்ப இந்த விஷயம் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியாம போகும்? இன்னொன்னு, எடப்பாடி எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு, எதுக்கு கூட்டணியில இருந்து வெளியே வந்தாரு, எந்த குறைய சொல்லி வெளியில வந்தாரு, எந்த நிறைய சொல்லி கூட்டணி வச்சாரு, சரி காரணம் இருக்கா? சம்பந்தி வீட்டுல ரைடு, மக மருமக சம்பந்தி எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு செய்தியா வந்துருச்சு. உண்மையா யாருமே குறுக்கிடல, அது போல நீங்களும் யாரு பேசும்போது குறுக்கிட கூடாது. ஓகே ஓகே, நாகரிகத்தை நீங்க கடைபிடிக்கணும். சரி, அதே மாதிரி இத்தனை சம்பவம் நடந்ததுக்கப்புறம், அதாவது விமர்சனத்தை விமர்சனமா வச்சா நான் வாயை மூடிட்டு நவதோரங்களே நான் முடிக்க தயாரா இருக்கேன். சரி, ஆனா ஒரு ஊர் பேரை சொன்னதுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்க சொல்ல வந்த சொல்லலாம், நமக்கு டைம் இல்ல. நீங்க இந்த உலகத்துல பிறந்தவரை சொல்றதுக்கு கோவப்படுற ஒரே கோஷ்டி நம்ம சிலம்பம்பாளைய கோஷ்டி தான். ஏன் சார் கெசட்ல எடப்பாடி பழனிசாமி இருக்குது சார், நீங்க ஏன் சார் திரும்ப திரும்ப அதை சொல்லி? சிலம்பம்பாளையத்துல பிறந்தது போலியா? அப்ப உண்மை இல்லையா? அது பொய்யா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. மாத்த முடியாது. அவருக்கு ஏன் பேர் சொல்ல மாட்டாரு, பயப்படுறாரு? திமுக அப்போ அடிவரடியா இருக்காரு. அவரே சொல்லுங்க, திருக்குவளை கருணாநிதி சொல்லுங்க. ஒவ்வொரு தடவை சொல்லுங்க, சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி சொல்லாதீங்க. கருணாநிதி வந்து அவர் அவரே சொல்லிருக்காரு. எல்லாருக்கும் சொல்லி சொல்லுங்க. பன்னீர்செல்வம் புகழேந்தி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட வரேன், நான் திரும்ப வரேன். அதாவது நம்ம என்னத்தை எதுக்கு பேசுறோம்? இந்த இயக்கம் வலுவா இருக்கிறதுக்கு பேசுனா, இந்த இயக்கத்தை வலுவில்லாம செய்யறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கை எடுத்து பேர் சொல்றீங்க. ஏங்க என்ன பாரு, உங்க ஊரு எதுங்க? உங்க சொந்த ஊரை சொல்ல மாட்டீங்களா? நீங்க பொன்மொழி சொன்னா உங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க, சொல்ல மாட்டீங்களா? என்னங்க உங்களோட பெரிய இதா இருக்கு? அதென்ன பெரிய கொலைக்குற்றமா? கொலைக்குற்றத்தோட மறந்துட்டீங்க. கண்ணன் என்ன ஊரு? கண்ணனுக்கு அதே ஊர் தான் சொல்லணும். புலவர் கண்ணன் கிடையாது. காஞ்சாபுரம் கவிஞர் கண்ணன்ஜி பிறந்து கவிஞர் கிடையாது, கவிஞர் கிடையாது. காஞ்சாபுரம் கண்ணன், அவ்வளவுதான். காஞ்சாபுரம் கண்ணன் இனி எல்லாரும் அப்படியே தான் சொல்லணும். காஞ்சாபுரம் கண்ணன் சொல்லுங்க. இதுல என்ன இருக்குங்க? பிறந்த ஊரை இப்படிங்க பிறந்த ஊருக்கு பெருமை சேர வளர்ந்த நாட்டுக்கு புகழ் சேர்ந்திருக்காங்க. அப்புறம் இன்னும் வைத்தறிச்சல் சார் கொஞ்சம் இருக்கிற பலாப்பழமும் இல்லாம போயிடும். அப்புறம் எனக்கு எதுக்கு வைத்தறிச்சல்? உங்க வைத்தறிச்சல் நடந்த விஷயமா இருக்கு. சரி சரி கண்ணன், கொஞ்சம் பலாப்பழம்னா ஒரு மாம்பழம் இருக்கும், மாம்பழம்னா ஒரு வாழைப்பழம் இருக்கும். உங்களுக்கு ரெட்டல இருந்து பிரயோஜனம் இல்லையே. எங்க போய் நிக்குது? ஒரு வீரன் கையில இருக்கிற வாளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கோல கையில வாழை கொடுத்த நிச்சய, கேடயத்தை கொடுத்த நிச்சய, சொல்லட்ட தெரியாதவன் கையில பெரிய அலெக்சாண்டர் வச்சு இந்த வாழை கொடுத்துமே என்ன செய்ய முடியும்? சொல்ல தெரியாத என்ன செய்வான்? தொட்டு தடவி பார்ப்பான். இப்ப அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தடவி பார்க்காரு. ரெட்டலை வச்சு வச்சிடலாமா, கொடி வச்சு வச்சிடலாம், ஒண்ணு வச்சு ஜெயிக்க முடியாது. எடப்பாடி முகத்தை காட்டின உடனே பூரா ஓட்ட பூரா மாத்தி குத்திடுவாங்க. ஒரு கட்சியை விட்டு நிர்வாகிகள் போறாங்களே, கட்சி கலகலத்து போத, இப்ப பெரிய கட்சி டெபாசிட் இழக்குத, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் மண்ணோட மண்ணா போகுது, செதையுது, சின்ன ஒரு அறிவும் இல்ல, ஒரு சிந்தனையும் இல்ல, அந்த கட்சியை காப்பாத்தணுங்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்ல. சிலம்பம்பாளையம் சொன்ன உடனே இவருக்கு கோவம், அவருக்கு கோவம். இதுக்காக சொல்ல முடியும். வேற என்ன? மக்களை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியுமா? மாநாடு நடத்த தகுதி இருக்குதா? ஒரு மாநாடு நடத்த
மாநாட்டுக்கும் எழுதி சிவபாளையத்துக்கு வச்சுக்கோங்க. என்ன சம்பந்தம்? அவர் எழுதி வச்சுக்கோங்க. மா- அவர் ஊர் ஊரா மாநாட்டுக்கும் சுற்றுப்பயணம் போக மாட்டார். சிவபாளையத்துக்கு இன்னைக்கு கண்ணன் எழுதி வச்சுக்கிட்டோம். சார் எங்க போறோம் போகலங்கிறது போக மேட்ரு மாட்டீங்க. கிடையாதுங்க. சார். போக மாட்டீங்க. சார், அது 4 பேர் subject-ஆ? ஊடகத்துல உட்கார்ந்து பேசுவீங்க, அவ்வளவுதான். அது subject-ஆ? OPS வாழ்க, கொஞ்சம் OPS அமைதியா இருங்க, வாழ்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரை சார் நீங்க அவரை ஆப் பண்ண சொல்லுங்க. சரி அவர் கண்ணன் ஏன் tension கண்ணன் ஆகுறாரு? கண்ணன் கொஞ்சம் ஆ. அமைதியா இருங்க.